இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று தவக்காலத்தின் 39ஆம் நாள், இந்த மாதத்துடைய 4ஆம் சனிக்கிழமை. நம் தாயின்றி வெற்றி இல்லை, தாய் இருக்க தோல்வி இல்லை என்ற தாரக மந்திரத்தோடு இந்த புதிய நாளை நாம் தொடங்குவோம். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்க என்னோடு இணைந்து ஜெபிக்க உங்களை அன்போடு வேண்டுகிறேன். ஆம் பிரியமான சகோதர சகோதரி, இந்த இனமே அழிந்து போவதற்கு பதிலாக இந்த இனத்திற்காக ஒரு மனிதன் இறப்பதே நல்லது என்று அன்றைய நாளில் இருந்த தலைமை குருவாக இருந்த கயப்பா மற்றவரிடம் இந்த யோசனையை கூறுகிறார். ஒரு இனத்திற்காக ஒருவர் இறப்பது நல்லது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இப்படித்தான் ஒரு இளைஞன் ஒரு உயரமான கட்டடத்திலிருந்து எப்படியோ தவறி விழுந்து விட்டான். ஆபத்தான நிலையிலே தொங்கிக் கொண்டிருக்கின்றான். அவன் பிடித்திருக்கக்கூடிய அந்த பொருளை விட்டுவிட்டான் என்றால் அவன் விழுந்து சுக்குநூறாக உடைந்து போய் விடுவான். இப்படிப்பட்ட தருணத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த வழியாக செல்கிறார்கள், போகிறார்கள். ஆனால் யாரும் அவனை காப்பாற்ற முன்வரவில்லை. அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு பெரியவர் எப்படியாவது இந்த நபரை காப்பாற்ற வேண்டும் என்று தன்னுடைய உயிரை பணைய வைத்து அவர் ரொம்ப ரிஸ்க் எடுத்து அந்த இளைஞனை காப்பாற்றுகிறார். மற்ற அத்தனை பேரும் அந்த பெரியவரை பாராட்டுகிறார்கள். அந்த இளைஞனும் அந்த பெரியவருக்கு நன்றி கூறுகிறார். அப்போது அந்த பெரியவர் கூறினார், நீ நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக உன்னை நான் காப்பாற்றவில்லை, என்னுடைய உயிரை பணைய வைத்து உன்னுடைய உயிரை காப்பாற்றிருக்கின்றேன் என்றால் நீயும் மற்றவருடைய உயிரை காப்பாற்ற வேண்டும் என்பதை மற்றவர்கள் உன் மத்தியிலே உணர வேண்டும் என்பதை நீ புரிந்து கொள் என்று கூறினாரா. உன்னுடைய விலை மதிப்பற்ற உயிரை நான் காப்பாற்றினேன் என்றால் அந்த அளவிற்கு நீயும் உன்னுடைய வாழ்க்கையில் வாழ்ந்து காண்பிக்க வேண்டும் என்பதுதான். பிரியமான சகோதர சகோதரே, இன்றைய நாளில் ஆண்டவர் அவருடைய உயிரை கொடுத்து நம்மை காப்பாற்றிருக்கின்றார் என்றால் நான் அப்படியே வாழ வேண்டும் என்பதற்காக அல்ல. அந்த பழைய வாழ்க்கையிலே, அந்த பழைய நினைப்பிலே, அந்த பாவத்திலே, அந்த சுயநலத்திலே, அந்த காய்மகாரத்திலே, அந்த கோபத்திலே, அந்த எரிச்சல்ல எப்போதுமே போட்டி பொறாமையோடு வாழ வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் நமக்கு உயிர் பிச்சை கொடுக்கவில்லை. நம்மை ஆபத்திலிருந்து விபத்திலிருந்தும் நம்மை பாதுகாத்திருக்கின்றார். பலதரப்பட்ட இன்னல்கள், இடர்பாடுகள், நோயிலிருந்து நம்மை பாதுகாத்திருக்கின்றார் என்றால் அப்படியே வாழ வேண்டும் என்பதற்காக அல்ல. நம்மை அவர் பாதுகாத்திருக்கின்றார் என்றால், நம்மை வழிநடத்திருக்கின்றார் என்றால், நமக்கு உயிர் பிச்சை கொடுத்திருக்கின்றார் என்றால் அப்படிப்பட்ட அவரை பொறுத்தவரை நம்முடைய ஒவ்வொருடைய உயிரும் விலை மதிப்பற்ற உயிர். அந்த அளவிற்கு நாமும் அவருக்கு உண்மையானவர்களாகவும் நேர்மையுள்ளவர்களாகவும் புனிதமானவர்களாகவும் அர்ப்பணிக்கப்பட்ட மக்களாகவும் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு சந்தர்ப்பத்தையும் ஒரு வாய்ப்பையும் கொடுத்திருக்கின்றார். ஆம் பிரியமான சகோதர சோலே, இது அன்று ரோமியர்களுக்கு நாம் அடிமையாவதா அல்லது பிற இன மக்களுக்கு நாம் அடிமையாவதா? இந்த ஒரு மனிதன் இறப்பது நம்முடைய சமுதாயத்திற்கு நல்லது என்று அன்று கயப்பா தீர்ப்பு கூறுகிறார். அதன்படி அவர்கள் திட்டம் தீட்டுகிறார்கள். நம்முடைய சமூகம் அழிந்து விடக்கூடாது. பிரியமானவர்களே, இது இறைவனுடைய திட்டம். அவருடைய மீட்பு பயணத்தில் வரக்கூடிய ஒரு அருமையான பாக்கியம். அவருடைய விலை மதிப்பற்ற இரத்தத்தால் நம் ஒவ்வொருவரையும் அவர் விலை கொடுத்து வாங்கியிருக்கின்றார். அந்த விலை கொடுத்து வாங்கப்பட்டிருக்கக்கூடிய நமக்கு சுதந்திரத்தோடு வாழ அவர் அனுமதி கொடுக்கின்றார். அடிமையாக அல்ல. முன்னொரு காலத்தில் அடிமைகள் வாங்கப்பட்டார்கள். முதலாளி என்ன சொல்கிறாரோ அதை மட்டும்தான் அடிமை பின்பற்ற வேண்டும். அவருடைய பேச்சுரிமை, எழுத்துரிமை, சிந்தனை உரிமை, சுயமாக சிந்திக்கக்கூடிய அந்த உரிமை கூட இல்லாத நிலை அந்த அடிமைக்கு இருந்தது. ஆனால் ஆண்டவர் நம்மை சிந்திக்கவும், நாம் நேர்மையான உண்மையான அந்த சரியான பாதையை தேர்ந்தெடுக்கக்கூடிய வல்லமையும் பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்றார் என்றால் அது மிகையாகாது. பிரியமான சகோதர சொல்லி, இன்று இந்த குடும்பத்திற்காக நான் என்ன கொடுத்திருக்கின்றேன், என்னுடைய பிள்ளைகளுக்காக, என் பெற்றோருக்காக, இந்த சமுதாயத்திற்காக நான் என்ன கொடுத்திருக்கின்றேன்? பிரியமானவர்களே, அந்த கொடுக்கக்கூடிய அந்த அர்ப்பண உணர்வு நம் மத்தியில் இருக்க வேண்டும். இதுவும் நம்முடைய மீட்புக்காக, ஆண்டவரை போல இந்த சமுதாய வளர்ச்சிக்காக,
இந்த சமுதாயம் விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக, இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பாவங்கள் ஒழிய வேண்டும், ரட்சணையும் பெருக வேண்டும், நன்மை பெருக வேண்டும், உதவி பெருக வேண்டும் என்பதை முன் நிறுத்தியவர் நம் தேவன் இயேசு கிறிஸ்து. சின்ன சிறியோருக்கு செய்தலாம் எனக்கே செய்தீர் என்று சொல்லவில்லையா? தேடி போய் செய்ய தேவையில்லை. சின்ன சிறியோர் நம் மத்தியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு செய்யக்கூடிய இந்த தவக்காலத்தில் நாம் மேற்கொண்டிருக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இன்றோடு இந்த தவக்காலம் ஒரு நிறைவுக்கு வருகின்றது. நாளை நாம் புனித வாரத்திற்கு நாம் நுழைகின்றோம். புனித வாரம், ஒரு வார காலம் நமக்கு புனிதத்துடைய காலம். இன்னும் இந்த ஒரு வார காலத்தில் இன்னும் புனிதமான வாழ்வு வாழ நாளையிலிருந்து நாம் குருத்து ஞாயிறை கொண்டாட இருக்கின்றோம். ஆண்டவருடைய அந்த குருத்தோலையை போலவும், அவருடைய பயணத்தை போலவும், அந்த விரிப்பை போலவும், இதுவோ அந்த கழுதையை போலவும் ஆண்டவரை சுமந்து வரக்கூடிய மக்களாக, ஆண்டவருடைய நன்மைகளையும் ஆண்டவருடைய மதிப்பீடுகளையும் தாங்கி வரக்கூடிய மக்களாக வாழ வேண்டும் என்பதுதான். ஒளிகை என்று வாழ்கை என்று சொன்ன மக்கள் ஒளிகை என்று சொல்ல வெகு நேரம் அல்ல. நல்லவர்களாக வாழ்வது கஷ்டம், கெட்ட பேர் எடுப்பது ஒரு வினாடி நாம் எடுத்து விடலாம். பிரியமானவர்களே, ஆண்டவரை போல நாம் நல்லவர்களாக வாழ வேண்டும் என்ற நோக்கத்தோடு இணைந்து ஜெபிப்போமா? இன்று சனிக்கிழமை நம்முடைய தாயுடைய பாதத்தில் ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள், ஜெபங்களை ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்புக் கொடுப்போமா? பரலோக தந்தை இறைவா, இந்த அருமையான இனிமையான நாளுக்காக மக்கள் நன்றி செலுத்தின இந்த மாதத்துடைய 4வது சனிக்கிழமை ஆனமலையில் வீட்டிருக்கக்கூடிய ஆரோக்கிய தாயை எங்களுக்காகவும் எம்மவருக்காகவும் வெளிநாட்டில் உள்நாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்காகவும் இணைந்து ஜெபிக்கின்றோம். அவருடைய வேண்டுதல்கள், விண்ணப்பங்களுக்கு நீ கனிவாசி செவிசாய்த்து ஒரு ஆனமலையில் வீட்டிருக்கக்கூடிய உம்மை தரிசிக்கக்கூடிய, உம்மை பார்க்கக்கூடிய, உம்மிடம் நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக அவர்களை எல்லாம் அழைத்து வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள், ஜெபங்களுக்கு நீ செவிசாய்த்து உடைய வல்லமையால் ஆற்றல் நிரப்பி சாட்சியுள்ள பிள்ளைகளாய் என்று வாழ கிருபை தரும்படி எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எங்களுடைய குடும்பத்தாருக்காகவும் ஏமையை நம்பியிருப்பவர்களுக்காகவும் வாழக்கூடிய, ஏன் உயிரையும் தியாகம் செய்யக்கூடிய அர்ப்பண வாழ்வு வாழ கிருபை தரும்படி எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க.